தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். சாதனைக்கும் திறமைக்கும் தேகத்துக்கும் வீரத்திற்கும் மதிப்பளிக்கும் மேசராசி நேயர். இந்த மேசராசி பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக அதை முடிக்க வர தூங்க மாட்டாங்க. அந்த காரியத்தை முடிக்க வரை நம்ம தூக்க முடியாது. கர்மமே கண்ணாயிருப்போம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது மேசராசிக்காரவங்க தான். கர்மமே கண்ணாயிருப்போம்னு சொல்றது மேசராசிக்காரவங்க தான். அப்ப அப்படிப்பட்ட ராசிக்காரவங்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி, இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கு? இப்ப ராசிக்கு கண்டிப்பா உங்க ராசிநாதன் உங்க வீட்டிலே இருக்கிறார். ராசிக்கு 4ல குரு உச்சம் பெற்றிருக்கிறார். 3ல இருந்து இதுவரையும் 3ல இருந்த குரு 4க்கு போகின்றார். 4 சுகஸ்தம், சுகத்தை கொடுக்கக்கூடியவர். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், மதிப்பு, மரியாதை, தாயார், சுகம், கற்பு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு உச்சம் பெற்றிருக்கிறார். செவ்வாயும் குருவும் கிட்டத்தட்ட நீசபங்க ராஜயோகம் மாதிரி வேலை செய்யும். ஏன்னா இங்க ஆட்சி பெற்றிருக்கிறார், கடகத்துல நீச்சம் பெறுகிறார் செவ்வாய். குரு உச்சம் பெறுகிறார், 2 நட்பு கிரகம். அப்ப செவ்வாய் மேசராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மைனஸ் தான், இந்த 7ங்கிற மைனஸ் தான். அந்த மைனஸ் தவிர வேற எந்த பாதிப்பும் வராது. உங்க திசா பத்தி எடுத்துக்கங்க, உங்க ஜனனஜாதத்தை தயவு செய்து எடுத்துக்கங்க. நாங்க சொல்றதெல்லாம் பொதுவான விதிகள். உள்ளதை உள்ளபடி ஐயா சொல்லுங்க. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். உங்களுக்கு என்ன நடக்குது? திரிகோணாதிபதியா, லக்னாதிபதி மறைஞ்சிட்டாரா, 6-8 பன்னில் போயிட்டாரா, எங்கே இருக்காரு, என்ன செய்யணும், யாரு சாரம், இதுதான் பேசும். உங்க தசா பத்தி தான் பேசும். தயவு செய்து அதை பாதம் பணிந்து வேண்டி கேட்டுக்கிறேன். அந்த வகையில மேசராசி நேயர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். கண்டிப்பாக இது ஒரு நல்ல வரப்பிரசாதமான நேரம். அது மட்டுமல்ல, 2ல சூரியன், 3ல புதன், சுக்கிரன், 4ல குரு உச்சம் பெற்றிருக்கிறார். 5ல கேது. 5ல கேது பூர்வ புண்ணியம், குலதெய்வம் வழிபாடு. ராசிக்கு 12ல சனி இருக்கிறாரு. ஜென்ம சனியா இருக்காரு மீனத்துல. உங்களுடைய இந்த வருஷத்துல வரக்கூடிய கண்டிப்பாக உங்களுடைய மேசராசிக்கு 12ஆம் இடத்தை 9ஆம் பார்வையும், 12ஆம் இடத்தை 9ஆம் பார்வையும், 8ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. நல்லா கவனிச்சுக்கோங்க. 12ஆம் இடம் 9ஆம் பார்வை. 12ஆம் இடம்ங்கிறது 9ஆம் பார்வை மீனத்தை பார்க்கிறார். குரு அவருடைய பார்வை பார்க்கிறார். குரு அவர் வீட்டு 12ஆம் பார்வை பார்க்கிறார். அப்போ அயன சயனம், குழந்தை பாக்கியம், அயன சயனம், வெளிநாடு. ரொம்ப நாளா பாஸ்போர்ட் எடுத்தோம், போக முடியலன்னு சொல்றாங்கல்ல, அப்படிப்பட்டவங்க போறதுக்கு அந்த தகுதியை கொடுக்கக்கூடிய இடம் 12ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. 8ஆம் இடம் 5ஆம் பார்வை. கோர்ட்டு கேஸு 27 வருஷமா நடந்துச்சியா, 21 வருஷமா நடந்துச்சியா, 15 வருஷமா நடக்குது, எங்க தாத்தா காலத்துல நடந்துச்சியா, இப்பதான் எங்களுக்கு விமோசனை கோர்ட்ல தீர்ப்பாகி வர்றாங்க. அதான் 8ஆம் இடத்தை 5ஆம் பார்வை. அப்போ எல்லாமே தெளிவாகி வந்தவங்க. 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. 10 தொழில், 10 தொழில், 10 கர்மாதிபதி, ப்ரொபோஷனுக்குரியது. அதை 9ஆம் பார்வை பார்க்கறது. அப்போ 9ஆம் பார்வைனா கண்டிப்பாக பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பார்வையை பார்க்கும்போது அப்ப இன்னும் தொழில் மென்மேலும். 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வை வீட்டுக்காரவன் மூலம், துணைவன் மூலம், பார்ட்னர்ஷிப் மூலம், நண்பர்கள் மூலம், அந்த வகையில உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உச்சத்தை கொடுக்கும் மேசராசி நேயர்களுக்கு. அப்போ ரியல் எஸ்டேட்னாலும் சரி, வண்டி வாகனம்னாலும் சரி, பொறியியல்னு சரி, ரியல் எஸ்டேட்டு, வண்டி வாகனம், பொறியியல், துப்புரவு தொழிலாளர்கள், வணக்கத்துக்குரிய துப்புரவு தொழிலாளர்கள், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட், அவங்களுடைய உறவுகள், அவங்களுடைய நலன்கள், வெல்ஃபேர், அவங்களுடைய வெல்ஃபேர்கள், போலீஸ், காவல்துறை, மருத்துவத்துறை, மகத்தான மருத்துவத்துறை, தெய்வத்திற்கு ஒப்பான துறை, காவல்துறை, கருப்சாமிக்குரிய துறை. கருப்சாமிக்கு இருக்கிற கோபம் காவல்துறைக்கு இருந்தால் தான் அந்த காலத்துல ஒப்பேத்த முடியும். அது நீதியோட, நெறியோட, ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய துறை. அப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட், டீச்சர்ஸ் டிபார்ட்மெண்ட், நர்ஸ் டிபார்ட்மெண்ட், ரியல் எஸ்டேட்டு, ஒரு ரியல் எஸ்டேட்டு, வெளிநாடு, இந்த மாதிரி எல்லா வகையிலையும் அகலக்கால் வைக்காம. ஏன்னா 7ரை விரையச்சனி. புதிய தொழில் எதுவும் ஆரம்பிக்காம, புதிய நிறுவனம் உருவாக்காமல், எந்த இருப்பதை கொண்டு சிறப்பாக நடத்தி கொடுக்கிறோம். இப்படி எல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா மேசராசிக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். அதுல மாற்றுக்கிறதுல ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திராதிபதிகள். அஸ்வினி கண்டிப்பாக பிள்ளையார் வழிபாடு நல்லா பண்ணுங்க.
பழனி ஒரு முறையாவது திருவலங்காடு போயிட்டு வாங்க. காளிகாம்பாள் கோயிலுக்கு வாங்க. வடக்கு முகம் உள்ள உக்கிரகாளி திருச்சியில கும்பிடுங்க. சமயபுரத்துல கும்பிடுங்க. பண்ணாரி மாரியம்மனை கும்பிடுங்க. பண்ணாரியை கும்பிடுங்க. அதே மாதிரி எல்லா இடங்களையும் இருக்கக்கூடிய தேவி என் அன்னை உமையவளை கும்பிடுங்க. கண்டிப்பாக சுகம் கிடைக்கும். அஸ்வினி பரணி கார்த்திகை 8 குடி எண்கண் சிக்கல். அடிக்கடி நான் சொல்லுவேன், இந்த 3 கோயிலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. சிக்கல், எண்கண், 8 குடி, இந்த 3 முருகனும் ஒரே பிரதிஷ்டை பண்ணது, ஒரு ஸ்தபதி, ஒரே ஸ்தபதி பிரதிஷ்டை பண்ணதுனால நீங்க தாராளமா போயிட்டு வரலாம். கண்டிப்பாக இந்த குருப்பெயர்ச்சி இதுவரையும் உங்கள் ராசிக்கு 3ல இருந்து 4 இருக்கும்போது கண்டிப்பாக தாயார் வழி சுகங்கள், வணக்கம், வாழ்த்துக்கள், அரசியல், பெயர், கெட்ட பெயர் குறைந்து நல்ல பெயர் கிடைக்கும். அகலக்கால் வைக்காதீங்க. இதை மட்டும் பெற்றுவாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல சுவிட்சம் கிடைக்கும். எதிர்காலம் சிறக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல.